அனைவருக்கும் வணக்கம். மாரிசன் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வைகை புயல் வடிவேல் அவர்களும் நடிப்பு அரக்கன் பகத் பாசில் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய இந்த படம் மாரிசன் ப்ரொடியூஸ் பை சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். ஆர்பி சௌத்ரி அவர்கள் தயாரிச்சிருக்காங்க. டைரக்டர் சுதி சங்கர் அவர்கள் தான் இயக்கியிருக்கார். ஜூலை 25, 2025 நம்ம தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு லைட்டாக சொல்கிறேன். படத்தில் திருடனாக வரக்கூடிய பகத் பாசில் பழையங்கோட்டை ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆன உடனேயே மறுபடியும் தொழிலுக்கு போகிறார். ஒரு வீட்டில் தன் கைவித்தையை காட்டலாம்னு களமிறங்க ஒரு வீடு ஏறி குதிக்கிறாரு. குதிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அந்த வீட்டில் வடிவேலு சங்கிலி போட்டு யாரோ லாக் பண்ணி வச்சுருக்காங்க. பகத் பாசில பார்த்ததும் 25,000 ரூபாய் பணம் தரேன், என்னை எப்படியாவது ரிலீஸ் பண்ணுப்பான்னு கேட்டுக்க வடிவேலு கேட்டுக்கொண்டதால வடிவேலுவை காப்பாற்றுறாரு பகத் பாசில். வடிவேலு சொன்ன மாதிரியே 25,000 பணம் எடுத்து பகத் பாசிலுக்கு கொடுக்கலாம்னு ஏடிஎம்க்கு போய் பணம் எடுத்து கொடுக்கும்போது தான் பகத் பாசிலுக்கு ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. வடிவேலு அக்கௌண்ட்டில் 25 லட்சம் பணம் இருக்குன்னு பகத் பாசிலுக்கு தெரிய வருது. வடிவேலுக்கிட்ட இருந்து 25 லட்சத்தை ஆட்டையை போடணும்னு பகத் பாசில் முடிவு பண்ண வடிவேலு திருவண்ணாமலையில் இருக்கும் தன் நண்பனை பார்க்க போகணும், தன்னை அழைத்து கொண்டு போனாலும் கொஞ்சம் பணம் தருகிறேன்னு சொல்ல வடிவேலுக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி இருப்பதை வடிவேலுவை சொல்ல கரும்பு தின்ன கூலியா ஓகேன்னு ஒத்துக்கிட்டு வடிவேலுவை அழைத்து கொண்டு பகத் பாசில் பயணத்தை தொடர போகிற இடமெல்லாம் பகத் பாசிலோட அடையாளத்தை பயன்படுத்தி வடிவேலு சில பல சம்பவம் பண்ண பகத் பாசில்கிட்ட வடிவேலு மாட்டிக்கிட்டாரா, வடிவேலு கிட்ட பகத் பாசில் மாட்டிக்கொண்டாரா, வடிவேலு யார், பகத் பாசிலுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு என்ன, வடிவேலு பண்ணக்கூடிய சம்பவத்துக்கு பின்னணி என்ன என்பது தான் மீதி கதை. 2 பேரும் மாமன்னனில் செமையாக நடிச்சிருப்பாங்க. அதே கூட்டணிங்கிறதுனால இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தார்களா வடிவேலு பகத் பாசில் கூட்டணினா கண்டிப்பாக பூர்த்தி செஞ்சுருக்காங்க. 2 பேருமே அருமையான நடிப்பு. ஒரு ரோடு ட்ராமா த்ரில்லர் மூவி தான் மாரிசன். ஞாபகம் மறதிக்காரான வடிவேலுவும் உத்தமம் போல் நடித்து பணத்தை அபகரிக்க முயற்சி செய்யும் பகத் பாசிலும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ஒருவர் ஏமாற்றிக் கொள்வது, ஒருவருக்கு தெரியாமல் மற்றொருவர் திட்டம் போடுவது என்று படம் முழுக்க ரசிக்க வைக்கிறார்கள். கோவை சரளா, சித்தாரா, விவேக் பிரசன்னா, ரேணுகா, லிவிங்ஸ்டன், PL தேனப்பன், கிருஷ்ணா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. கலைச்செல்வன் சிவாஜி ஒளிப்பதிவு, யுவன் சங்கர் ராஜா இசை படத்துக்கு பெரிய பலம். இளையராஜாவின் பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நிச்சயமாக இளையராஜா காப்பிரைட்லாம் கேட்டு பிரச்சனை பண்ண மாட்டார். ஏன்னு உங்களுக்கு தெரியும், அவருடைய மகன் தான் யுவன் சங்கர் ராஜா. அதனால் அவருடைய பாடலுக்கான பிரச்சனையெல்லாம் வராது. படத்தின் முதல் பாதி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. முக்கியமான சமூக பிரச்சனையை புதிய பாணியில் சொல்லி கவனம் ஈர்த்துள்ளார் இயக்குனர் சுதி சங்கர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு காமெடி த்ரில்லர் மூவி தான். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல. மீண்டும் வேறொரு கதையில் சந்திப்போம். நன்றி.